أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நலப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. நமக்கு எல்லாருக்கும் உலகத்துல பிரயோஜனம் எதையாவது ஒன்று சேகரிச்சு வச்சிருப்போம். அது இந்த காலகட்டம் ரொம்ப முன்னேற்பாடான காலகட்டம். அந்த காலம் என்ன, கரண்ட் போகுதுங்கிறதுக்காக ஒரு இன்வெர்டர் வாங்கி வச்சிருவோம், ஒரு ஜெனரேட்டர் வாங்கி வச்சிருவாங்க. அதாவது கரண்ட் போன அந்த நேரம் கூட பகல் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் முன்னேற்பாடுன்னு செய்யக்கூடிய நாம நம்முடைய கபருக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் என்ன முன்னேற்பாடு பண்ணி வச்சிருக்கோம், எதை கொண்டு போனா அங்க நமக்கு நிம்மதிங்கிறது மனுஷனுக்கு எல்லாருக்கும் தேவையான விஷயமா. நிம்மதிங்கிறது இல்லாம தானே மனுஷன் அல்லாடுறோம். அதுல இந்த லைலத்துல் கத்ர் இரவு இன்னைக்கு 27வது நோம்புல நம்ம எல்லாரும் இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரவுகளை பூரா பயன்படுத்தி நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் சலாம். ஏற்கனவே நம்ம இதை பத்தி பார்த்தோம்மா. இன்னைக்கு நம்ம அதுக்காக என்ன பயிற்சி எடுக்கிறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். அல்லாஹ் சொல்றான், உங்களோட பிள்ளைகளோ உங்களுடைய செல்வங்களோ ஒரு பயனுமே கொடுக்காது. என்ன பயன் தரும்னா கல்வின் சலீம், அமைதியான மனசோட நீ வரணும் அப்படிங்கிறான். எப்படிமா அந்த அமைதியான மனசு வரும்? அமைதியான மனசு அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன்ங்கறான் மக்களை பார்த்து. அதாவது இம்மா யக்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஹுதன், இந்த ரமலானே ஒரு ஹுதா தாமா. எப்பவெல்லாம், ஏன்னா ரமலான்ல ஹுதா இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிச்சப்ப அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நான் உங்களை சும்மா விட்டுடல. நான் இம்மா யக்தியன்னகும் மின்னி ஹுதன், எப்பவெல்லாம் என்னிடமிருந்து ஹுதா வருகிறதோ, நேர்வழி வருகிறதோ, எம் ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய, என்னுடைய அந்த நேர்வழியை யார் பின்பற்றிக் கொள்கிறார்களோ, பற்றி கொள்கிறார்களோ, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரமலானை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றான், நம்ம ரமலான் குரான் ரெண்டையுமே அல்லாஹ் அந்த ஹுதான் தான் சொல்றான். அல்லாஹ் பர்மனன்ட் ஹுதாவா நம்ம கூட இருக்கிறது குரான். நமக்கு நிம்மதி நம்ம அதுல இருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம், அது நம்மளுடைய மிஸ்டேக் தான். நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடிய ஹுதா, ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இது 2 தடவை ஹுதாங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ ஒரு ஹுதா குரானையும் ஒரு ஹுதா ரமலானுக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொல்றான். அப்போ இந்த ஹுதா எப்போவெல்லாம் வருதோ அப்பவெல்லாம் நம்முடைய மனசுக்கு என்ன கிடைக்குதுமா, அமைதி கிடைக்கும். நம்முடைய நேர்வழி, அந்த நேர்வழியை பற்றி கொண்டால் அதுல என்ன அது அல்லாஹ் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்றதுக்கு என்ன, மனசு எப்ப நமக்கு அமைதியா இருக்கும் தெரியுமாமா, அந்த அதுக்கான வாய்ப்பாடு இதுமா. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன்ங்கிறது அமைதிக்கான ஒரு வாய்ப்பாடு, சூத்திரம்னு சொல்லலாம், ஒரு ஃபார்முலா. கடந்த காலத்தை பற்றிய கவலையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் இருக்காதான். இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்குமா? இன்னைக்கு முடிச்சிட்டோம், நேற்று என்னப்பா, ஐயோ எனக்கு அப்படி ஆயிடுச்சே, எனக்கு இப்படி ஆயிடுச்சே, பரிச்சை சரியா எழுதலையே, வந்ததை விட்டுட்டோமே, கோட்டை விட்டுட்டாங்களே, இப்படி நான் வந்த நல்ல மாப்பிள்ளையே போயிடுச்சே, நல்ல பொண்ணு போயிடுச்சே, நல்ல வாய்ப்பு போயிடுச்சே. ரமலானே நினைச்சு பார்த்தோன்னா எனக்கு நம்ம இப்ப கவலையா இருக்கும். அல்ல இன்னும் கொஞ்சம் ரமலானை பயன்படுத்திருக்கலாமே, அல்லா வலுக்கட்டாயமா நம்ம இழுத்து போட்டு செஞ்ச 1-2 அமல்களை தவிர நினைச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ரமலானை பயன்படுத்திருக்கலாமோ, நம்ம இன்னும் அந்த நேரங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படி இப்ப நமக்கு கவலையா இருக்கும். அது கடந்து போறப்ப நமக்கு ஒரு கவலையா இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்றான், கடந்த காலத்தை பத்தின கவலை உங்களுக்கு இருக்காது, எல்லாமே நல்லதாவே இருக்கும். மாஷா அல்லாஹ். இது எவ்வளவு பெரிய சந்தோஷமா. கடந்த காலத்தை பத்தின கவலை ஒரு மனுஷனுக்கு இல்லாம இருக்குது ரொம்ப பெரிய மன அமைதிமா. மனுஷல யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஏன் நான் கவலையா இருக்கேன்? எனக்கு என்னன்னா, நேற்று நடந்தது, போன வருஷம் நடந்தது, முந்தான இப்போ அப்ப எதையாவது ஒரு மனசுல போட்டு குழப்பிக்கிறது. அது நம்ம நம்முடைய கவலைக்கு காரணம். அது போட்டோன்னா மனசை போட்டு அப்படியே இருக்கும். மௌத்தா போனவங்க எதையோ ஒரு கவலைமா மனசுல. கவலை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் கவலைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை. எத்தனையாவுக்கு என்ன கவலைனா, இன்னும் கொஞ்சம் பேர் சாகலையேன்னு கவலை, 1,00,000 பேரை கொண்டோம், 2,00,000 பேரை கொண்டோம், ஒட்டுமொத்த மனுஷன் உலகத்தை அழிக்கலையேன்னு கவலை, கெட்டவனுக்கு ஒரு கவலை, நல்லவனுக்கு ஒரு கவலை, எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலை. சைத்தானுக்கு ஒரு கவலை, ஐயோ இவன் இன்னும் மனுஷன் நோன்பு வச்சுட்டு இருக்கானே ஒரு கவலை சைத்தானுக்கு. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருந்துகிட்டு தான் இருக்குமா. அல்லாஹ் சொல்றான், கவலை இல்லை. யார் நேர்வழியை பற்றி கொண்டாங்களோ அவங்களுக்கு கவலை இல்லை. லா ஹவுஃபுன்னா என்ன அர்த்தம்னா, பயம் நமக்கு எதை பத்தி வரும்?
அடுத்ததை பற்றி ஐயோ யார் ஆட்சிக்கு வர போகிறாங்களோ, நல்லது நடக்குமா நாளைக்கு, நாளைக்கு இந்த படம் வெற்றி, இஸ்லாமிய படைக்கு எல்லாம் வெற்றி கொடுத்துருவானா, இந்த பரீட்சையில் நாளைக்கு எப்படி ரிசல்ட் வரும், எதிர்காலத்தை நினைக்கிறப்ப தான் பயம் வரும். கவலைங்கிறது கடந்த காலத்தை பற்றி வரும், எதிர்காலத்தை நினச்சா பயம் வரும். ஐயோ நம்மளால் எல்லாத்தையும் சரிவர செஞ்சிட முடியுமா, நம்மளோட பிள்ளைய காரியத்தை நிறைவேற்றிட முடியுமா, நம்முடைய நோய் சரியாக போயிடுமா, எல்லாமே எதிர்காலத்தை பற்றின பயம். இது ரெண்டும் தான் மனுஷனை போட்டு அறுத்து மனுஷ மனசை குழப்பம் பண்ணக்கூடிய பெரிய விஷயம். எப்பவுமே சொல்றதுமா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னுடைய ப்ராக்டிஸ் அதுதான்மா. அது சொல்றது எப்பவுமே, இன்னைக்கு இவர் வியாழக்கிழமையா இருக்கா, ஒரு பெரிய பிரச்சனை வந்து தாக்குறப்போ மனசுக்குள்ள அல்ல இன்னைக்கு வியாழக்கிழமை, இந்த பிரச்சனை இன்னைக்கு எனக்கு மலை மாறி விழுகுது, இதுக்கு என்ன தீர்வுலாம் எனக்கு தெரியல, நிச்சயமா அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ள இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும், அல்லது ஒரு மாசம் கழிச்சு இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும், அல்லது ஒரு வருஷம் கழிச்சு இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். இதுக்கு தீர்வு கிடைச்ச ஒரு நாள் வரும் பொழுது ஈமான இழக்காம நாங்க போய் கடக்கணும் இந்த நாளை. அதான் ரொம்ப முக்கியம். ஈமான்ல பிரச்சனை வந்துடாம, இறை நம்பிக்கையில பிரச்சனை வந்துடாம அதை கடந்துட்டோம்னு சொன்னா, அந்த ஒரு வருஷம் கழிச்சோ, ஒரு வாரம் கழிச்சோ, ஒரு நாள் கழிச்சோ அந்த பிரச்சனை தீர்ந்தோன்னு நினைச்சு பார்த்தோம்னா நம்ம எதையும் சாதிச்ச மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா இன்னைக்கு இது இல்லைம்மா, அந்த மாதிரி அதுக்காகவே நெல்லிக்காய் சாப்பிடுவோம். சின்ன வயசு சாப்பிடும் போது நம்ம இப்போ கூட அந்த கஷ்டப்பட்டு நெல்லிக்காய் சாப்பிட்டு முடிச்சு என்ன செய்வோம்னு சொன்னா, அது தண்ணியை அதுக்காக தேடி பிடிச்சி எடுத்து என்ன பண்ணுவோம், அந்த நெல்லிக்காய் தண்ணியை குடிப்போம். குடிச்சா அப்படி ஒரு இனிப்பா இருக்கும், அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி சோதனைக்கு பின்னாடி அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில உறுதியாகும் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அப்போ அல்லாஹ் மன அமைதிக்கு கொடுக்கக்கூடிய சூத்திரம் என்னன்னா, கடந்த காலத்தை பத்தின கவலையும் இல்லாம, எதிர்காலத்தை பத்தின பயமும் இல்லாத ஒரு நிச்சயந்தையான ஒரு சூழ்நிலை இந்த காலத்துல உலகத்துல கிடைக்குமானா எனக்கே தோண மாட்டேங்குதுமா. அப்படி இந்த காலத்துல இந்த உலகத்துல ஒரு நிலைமை அப்படி வருமானே தெரியல. பைத்தியக்காரனுக்கு வேணா இருக்கலாம், அவனுக்கு 1000 கவலையா இருக்கும். அவனுக்குள்ள போய் கேட்டா தானே அவனோட கவலை தெரியுமா. இதை பத்தியும் கவலை இல்லாம உட்காந்துருக்கான், அவனை பத்தி கேட்டா அவன் 1008 கவலை சொல்லுவான். போய் சொன்னா எனக்கு அப்படி தெரியுது, எனக்கு அந்த குரல் கேட்குது, இந்த குரல் கேட்குது, அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு அவன் 1008 குழப்பத்தை பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த நிம்மதியான மனசோட தான் நீ வரணும், அது தவிர வேறு எதுவுமே உனக்கு பலன் தராதுன்னு நல்லா சொல்லிட்டானே. அந்த மனசை நம்ம நிம்மதியா இருக்க விடுறோமா, எதுல நிம்மதி கிடைக்குதுனாவது யோசிக்கிறோமாமா நம்ம. அதான் ரொம்ப முக்கியம். எதுல நமக்கு நிம்மதி கிடைக்குது, நம்முடைய இதயத்துக்குள்ள எப்படி நோய் வருது அதுவும் நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா உடம்புக்கு வர நோயை மானிட்டர் பண்ணிடுறோம்மா. சர்க்கரையா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடுறோம், கொலஸ்ட்ராலா அதுக்கு மெஷின் வச்சு பார்த்துடுறோம், ஃபீவரா தெர்மாமீட்டர் வச்சு பார்த்துடுறோம். ஆனா மனசுக்கு வரக்கூடிய நோயை யாரும் பார்க்கறதும் இல்லை, கவனிக்கிறதும் இல்லை. அது அப்படியே உள்ளுக்குள்ளேயே பாதிச்சு 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 நம்முடைய மனசு அப்படியே அறுத்து அறுத்து அது நிம்மதி இல்லாம ஆக்கிடுதுமா. எப்போ இது முழுசா வெளிப்படும்னா மலக்குள் மௌத்து நிக்கிறப்ப வெளிப்படும். ஐயோ நான் இப்படியே பரிதவிச்சுட்டா நான் வருவேன், நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கை போச்சே, நான் நன்மையை சேர்க்கலையே, கூடுதலா பண்ணிருக்கலாமே, அதை இவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, இது அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, எல்லா சிந்தனையும் அப்பதான் வரும். இதை விட்டுட்டோமே, அதை விட்டுட்டோமே, அந்த அமலை செய்ய விட்டுட்டோமே. நான் பரீட்சையில எழுத போறப்பதான் ஞாபகம் வரும். இந்த பிள்ளைகளை படிக்கிறப்ப பாத்தீங்களா, ஐயோ இந்த கொஸ்டின் படிக்காம விட்டனே, அந்த கொஸ்டின் இருக்கிற நேரத்தெல்லாம் பயன்படுத்திருக்க வேண்டியதானே. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து கொஸ்டின் பார்த்து ஐயோ நான் படிக்கிறப்ப இந்த கொஸ்டின் படிக்கணும்னு நினைச்சனே, நான் படிக்காம விட்டுட்டனே அப்படி சொல்லி நினைப்பாங்க. வாழ்க்கையில எல்லாருக்குமே இப்ப கோட்டை விட்டு பின்னாடி கவலைப்படுறது எல்லாருக்கும் உள்ளதுமா. அந்த இதயத்துக்கு வரக்கூடிய நோய்க்கு மருந்தும் குர்ஆன்ல இருக்குது. இந்த இதயத்துக்கு மருந்துகளாக நமக்கு பெரியார்கள் சொல்லி கொடுத்த ஒரு 5 விஷயத்தை பார்ப்போம்மா இன்ஷா அல்லாஹ். 6 விஷயங்கள் இதயத்துக்கு மருந்து. இதை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, இதயத்துல நோய் ஏற்பட்டிருந்தா அதுல ஒரு மருந்து கண்டிப்பா அது அந்த அதுக்கு ஷிஃபா கொடுத்துரும், உங்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துரும். நோய் இருக்கப்பயே அமைதி இருக்காதுமா. ஒரு காய்ச்சலோ தலைவலியோ வந்தா பதட்டிட்டு தானமா இருப்போம் நம்ம. அது மாதிரி அந்த உள்ளத்துக்கு அப்படியே பதறிக்கிட்டு இருக்கும் அந்த உள்ளம். கஸ்தாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த உள்ளம் சொல்லுமா, ஏதாவது ஒரு பாவத்தை நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அப்ப சொல்லுமா, வேணாயா பாவத்தை நினைக்காதையா, நான் தேன் வைக்கிற குடுவை எனக்குள்ள சாராயத்தை ஊத்தாத, நான் அல்லாவை நினைக்கிற உள்ளம். இனி அதுக்கு தான் அல்லாஹ் படிச்சிருக்கான், அல்லா பி திக்ரில்லாஹி தத்துமா இன்னுல் குலூப், அல்லாஹு தாலாவோட நினைவு கொண்டு அல்லாது இந்த உள்ளத்திற்கு அமைதி இல்லை என்கிட்ட ஊத்தாதன்னு உள்ளம் துடிக்குமா, உள்ளம் துடிக்குமா. எப்போ அந்த உள்ளத்துக்குள்ள ஈமானிய விஷயங்கள் நம்ம உள்ள கொண்டு போய் பிரகாசிக்க வைக்கிறோமோ சொர்க்கம் நம்மளோட பேச ஆரம்பிச்சிருமாமா. நீயும் நானும் ஒரு சாதிப்பா, நீ எப்போ வருவன்னு தெரியாது, உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், நீயும் நானும் ஒரு சாதி, ஒளியா இருக்கிற நீயும் நானும் ஒரு ஜாதி, சொர்க்கம் நம்மளோட பேச ஆரம்பிச்சிருமா. மாஷா அல்லாஹ். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம்மா. மருந்துகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், முதல் விஷயம் என்னன்னாமா, 5 மருந்துகள் மாறில. முதல்ல 1வது குர்ஆன் ஷரீஃபை ஆவலோட ஓதுறதாம். எப்படி ஓதுறது, சும்மா ஐயோ ஹத்த முடிக்கணுமே இல்லை, ஆசையா ஓதுறதுமா குர்ஆன் ஷரீஃப். ஆசையா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை, அதை நல்லா பண்ணிக்கணுங்கிற ஆசை. குர்ஆன் ஷரீஃபை ஆவலோடு ஓதுவது. குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதுல அதே மாதிரி ஆய்வோட ஓதுவது. ஆவலோடையும் ஓதணும். எப்படி ஓதணும், ஆய்வோட ஓதணும். சும்மா அப்படியே முடிச்சுட்டோன்னு போகணும். இடத்துல ஏதோ ஒன்று வருதா, அப்ப என்ன பண்ண நிறுத்திட்டு என்ன பண்ணணும், அதுல என்ன கொடுத்துருக்க வித்தியாசமான ஒரு வார்த்தையா இருக்கே, இதுல என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான் எடுத்து பார்க்கணும். இப்போ தர்ஜுமா குர்ஆன் எவ்வளவோ வந்துருச்சுமா.
ஒரு வார்த்தையை ஓதிட்டே இருக்கும். யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வருதா? என்ன சொல்றான் அல்லாஹு தாலா? யா ஐயுகல் இன்சான், மனிதனேன்னு சொல்றானா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? யா பனி ஆதமேன்னு அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? மனுஷனை கூப்பிடுறப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? டக்குன்னு தமிழை பார்க்கலாம். எனக்கு இதுல என்ன சொல்லியிருக்கா அல்லாஹ் அதனால பார்த்தா நமக்கு அதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு என்ன செய்யறது இல்லை, மனசு வர்றது இல்லை. அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு நமக்கு? அது கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு போயிட்டே இருக்கும். நம்பர் 1 இதயத்துக்கு மருந்து. அல்லாஹ் ஷிஃபாவுல் லிமா ஃபி சுதூர்னு குரான்லேயே சொல்லியிருக்காமா. அது இதயத்துக்கு மருந்து போடும். நமக்கு இதயத்துல புண்ணு கண்டிப்பா பாவத்தால புண்ணு ஏற்பட்டிருக்கும். அந்த புண்ணை சரி பண்றதுக்கு இது மருந்துமா. 2வது என்ன தெரியுமாமா? நல்லவங்களோட சேர்ந்துருங்க. அல்லாவுக்காக ஒரு நட்பு வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணுமா. யாருக்கிட்ட உட்காந்தா மறுமையை பத்தி பேசுவாங்க. சில பேர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாலே சேலையை பத்தியும் சட்டையை பத்தியும் அதையே தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த சேலை அப்படி டிசைன், இந்த சேலை இப்படி, அந்த சட்டை அப்படி, இந்த சேலை சட்டை இப்படி, அதை பண்ணோம் இதை பண்ணோம் அந்த யாருக்கிட்ட உட்காந்தா இந்த மாதிரி பேச்சு வராம நல்ல அல்லாவை பத்தி பேச்சு வருதோ அந்த நல்லோர்களை தயவு செஞ்சு தேடிக்கொள்ளணும். அந்த நல்லவங்களோடு நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய இதயத்துக்கு மருந்து அங்கே கிடைக்கும். நல்லடியால் முடிஞ்ச அளவுக்கு நல்லடியாரோட சேர்ந்து. சில பேர்கிட்ட உட்காந்தா நமக்கு ஏக்கமே வந்துருமா. ஐயோ நமக்கு ஒண்ணுமே இல்லையே, நம்ம எப்படி இருக்கோமே, அவங்க அப்படி இருக்காங்களே அப்படியே மாதிரி ஏக்கம் வந்துடும் சில பேர்கிட்ட உட்காந்தா. சில பேர்கிட்ட உட்காந்தாதான் நம்ம மனசுக்கு ராகத் கிடைக்கும், மருந்து கிடைக்கும். அந்த மாதிரி உள்ளவர்களை தேடி அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கான நேரங்களை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும். நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பது. 3வது பசிச்சு இருக்கிறது. ரொம்ப வயிற்றுக்கு போடக்கூடாது. அது இதயத்துக்கு மருந்தாமா. அது கேட்காம 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 பசிக்கு அதுக்கு காலையிலையும் மாலையிலையும் அதுக்கு கண்டதையும் கொடுத்து இப்போ அப்படிலாம் யாரும் சாப்பிட்றது இல்லைம்மா. இருந்து அந்த வயிற்றுக்கு சாப்பிட்றோம். இப்போ பெரும்பாலும் சாப்பாட்டு மேலே ஆர்வம் மக்களுக்கு குறைஞ்சி போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் இந்த சாப்பாட்டு கொடுக்கக்கூடிய அந்த ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைச்சி கொஞ்சம் வயிற்று அதுக்கு என்ன செய்யலான்னா, ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு நோன்பு, மாதத்தில் ஒரு 1-2 நாட்களுக்கு நோன்பு, ஐயாமுல் ஃபீல் நோன்புகள். கொஞ்சம் பசியோடு இருக்கிறப்ப இதயத்துக்கு மருந்து கிடைக்குமா. இதயம் வந்து ராகத் அடையுமா பசியோடு இருக்கிறப்போ. அடுத்து 4வது ரொம்ப முக்கியமானதுமா, இரவுல எந்திரிச்சு அல்லாஹ்வை வணங்கணும். இரவுல எந்திரிச்சு, நைட்ல எந்திரிச்சு ஒரு அலாரம். எவ்வளவோ விஷயங்கள் துனியாவுக்காக செய்யறோம். எவ்வளோ விஷயங்கள் துனியாவுக்காக செய்யறோம். எவ்வளோ விஷயங்கள் வந்து காசு பணத்துக்காக, பிள்ளை நலனுக்காக, 1008 எவ்வளோ விஷயங்கள் செய்யறோம்மா. ஆனா நம்ம வந்து நைட்ல எழுந்து அல்லாஹு தாலா வணங்குறதுக்காக எழுந்து ஒழு செஞ்சு ஒரு 2 ரக்காத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்களேம்மா. முக ஒளிவு கிடைக்கும். கலர் அப்படிங்கிறது வேறமா, முக ஒளிவு கிடைக்கும், நமக்கு அகத்தெளிவு கிடைக்கும், அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ் என்னட்ட கேட்க மாட்டியான்னு கெஞ்சக்கூடிய நேரம் அந்த நேரம். இரவு நேரத்துல எழுந்து வணங்கக்கூடியது நம்முடைய இதயத்துக்கு மருந்தா ஆகும். அடுத்து 5வதுமா, அதிகாலை நேரத்துல இந்த ஃபஜ்ருடைய நேரத்துல ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டு அல்லாஹ் கிட்ட அழுது துவா செய்யணும். நரகத்தை 3 கண்கள் தீண்டாவே தீண்டாதாமா. 3 கண்களை நரகம் தீண்டாதான். 1 பறிகொடுத்த கண்கள், அல்லாஹ்வுடைய பாதையில குத்துப்பட்டு வெட்டுப்பட்டு பறிபோகுதுலமா அந்த கண்கள். 2வது பாதுகாத்த கண்கள். பாதுகாத்த கண்கள்லாம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில போர்க்களத்துல பாதுகாப்புக்காக நின்று விழிச்சிருந்து போர்க்களத்துல பாதுகாப்பு வேலைகள் செய்யறாங்களமா அந்த கண்கள். 3வது அல்லாஹ்விற்காக அழுத கண்கள். அல்லாஹ்வை நினைச்சு அழுத கண்கள். ஒரு சொட்டாவதுமா. ஒரு பெரியார் கேட்கிறாரு அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் நான் ஒரு பாவம் செஞ்சேன் ரப்பு. அவங்க சொல்றாங்க அல்ல, அப்படிலாம் அவங்க தன்னை மானிட்டர் பண்ணிக்கிறாங்க பாருங்க. நான் ஒரு பாவம் செஞ்சேன், என்னை ஏன் அல்லாஹ் நீ தண்டிக்கவே இல்லை, என்னை விட்டுட்டியோ ரப்பு, நீ நாசமா பண்ணு விட்டுட்டியோ, பாவம் செஞ்சு என்னை அடிக்கணும் இல்லை, நீ இப்போ நீ என் மேலே பாசமா இருந்தா தப்பு பண்ணா ஒரு தாயை அடிக்க தானே செய்வா, திருத்த தானே செய்வா. அப்படியே விட்டுட்டா அந்த தாய்க்கு பிள்ளை மேலே பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ நீ ஏன் நீ தண்டிக்கவே இல்லை அல்ல, 6 மாசம் ஆச்சா அல்ல. நானும் யோசிச்சு பார்க்குறேன், அந்த பாவத்தை நான் தெரியாம பண்ணிட்டேன், ஆனா எனக்கு எல்லாமே கிடைக்குது, எல்லாமே நல்லா இருக்கே அல்ல, நீ தண்டிக்கவே இல்லையே, இப்போ என் மேல உனக்கு பிரியமே இல்லையா யாரெல்லான்னு அழுகுறாங்க. தூங்கிட்டாங்க, அழுதுட்டு தூங்கிட்டாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு இல்ஹாம் அல்லாஹ் கொடுக்குறாமா. அடியாரே, 6 மாசமா உங்களை தண்டிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியலையா? நீங்க துவா செய்யறப்ப உங்க கண்ணில் கண்ணீர் வந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு யோசிச்சுப்பாரு. 6 மாசம் ஆச்சு. எப்பவுமே துவாக்குன்னு கையேந்திட்டா நீங்க உடனே அழுதுருவீங்க. ஆனா 6 மாசம் ஆச்சு, என்ன பண்ணல, உங்க துவாவுக்கு நீங்க கையேந்திரப்போ உங்களுக்கு கண்கள்ல கண்ணீரே வரல. உங்களுக்கு நான் கொடுத்த தண்டனை அதுதான். அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எதுமா, துவாவுக்காக கையேந்தினா கண்கள்ல கண்ணீர் வருவதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஏன்னா அந்த கண்ணீர் வந்துட்டா அந்த துவா கபூலியத்துக்கான அடையாளம். அது தனிமையில உட்காந்து அல்லாஹ் கிட்ட உட்காந்து பேசணும். அல்லாஹ் கிட்ட உட்காந்து பேசி, அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் காபத்துல்ல ஹஜ்ஜுடைய பாக்கியம் உங்களுக்கு எல்லாருக்கும் நாட நம்ம துவா செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் நாட போய் ஹஜ்ஜில் போய் காபத்துல்லா முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அந்த அடியார்கள் பேசுறதெல்லாம் பார்த்தாமா,
யார்கிட்ட போய் நம்மளுக்கும் அப்படி வந்துருமா? அப்படியே உட்காந்துட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம யார் இருக்கான்னு பக்கத்துல இருக்கான்னு தெரியவே தெரியாதுமா நமக்கு. அப்படியே தனிமையா போய் அந்த மத்தாஃப்ல போய் உட்காந்துடணும். உட்காந்துட்டு அல்லாட்ட பேசிக்கிட்டே இருக்கணுமா. நம்ம ஆசையா இருக்கும் அந்த இடத்துல. எல்லா இடத்துல பேசினாலும் நன்மை நமக்கு கிடைக்கும். அல்ல அங்க உட்காந்து பேசுறப்ப ரொம்ப அலாதியான சந்தோஷமா இருக்கும். ஏதோ அல்லா பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் கூப்பி கொட்டுற மாதிரி இருக்கும். அல்ல நான் இதை பண்ணிட்டு அப்படியே சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசுவாங்கம்மா. அப்படியே எமோஷனலா பேசுவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாஷையில. கையை நீட்டி அதை நீட்டி அப்படி சொல்லி அழுது அப்படி என்னென்ன பேசணுமோ நம்மளுக்கும் அப்படி வந்துருமா. அப்படி நம்மளுக்கும் அப்படி பேசணும்னு தோணிடும். நம்மளும் அப்படி பேசுவோம். நம்மள பக்கத்துல கூப்பிடுவாங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்பாங்க. சொல்ல வேணுங்க உனக்கு பேசாம இருக்குன்னு சொல்லி நான் பாட்டுக்கு அப்படி பேசிட்டே இருப்போம் நம்ம அல்லா கிட்ட. அது ரொம்ப சந்தோஷம். தவாஃப் முடிச்சோம் வீட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடாது. ரூம்குள்ள போயிட்டோம். இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டுடுறாங்க. வந்தம்மா ஒரு உம்ரா முடிச்சோமா தவாஃப் பண்ணம்மா போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போம்னு போயிட்டாங்க. போகக்கூடாது. போகாம நல்லா அந்த இடத்துல முற்றத்துல உட்காந்துக்கிட்டு யாருமே நம்ம தனியா அல்லாஹ்கிட்ட உட்காந்துருக்கோம். யாரும் சுத்தி இருக்கு, யாரோ உட்காந்துருக்காங்க. அதுலேயே ஹஜ் கமிட்டியில போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படின்னா இந்த டிராவல்ஸ்ல போறவங்களுக்கு கூட நம்ம ஊர்க்காரங்களே இருப்பாங்கம்மா. ஹஜ் கமிட்டியில நாங்கள் போனதுனால அந்த அனுபவம். இந்த பக்கம் திரும்பினா இங்கிலாந்துக்காரங்க இருப்பாங்க, இந்த பக்கம் திரும்பினா அயர்லாண்டுக்காரங்க இருப்பாங்க, இந்த பக்கம் திரும்பினா சூடான்காரங்க இருப்பாங்க. அதனால யாரும் நமக்கு தெரிஞ்சவங்களும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்மா. யார் யார் மக்களும் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. நம்மளுக்காக என்ன அல்லாட்ட பேசணுமோ எல்லாத்தையும் நம்ம பேசி அல்லாட்ட கேட்க முடியும். அப்ப இரவு அந்த அதிகாலை நேரத்துல அல்லாஹ் கிட்ட அழுது துவா செய்யறது இதயத்துக்கு மருந்தா இருக்கும். இந்த 5 விஷயங்களும் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய இதயம் அதனுடைய நோய்களுக்கு மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மருந்து போட்டு ஆத்திட்டா மனசுக்கு அமைதி ஆயிடும். அமைதியா நோய் தீர்ந்துட்டா நம்மளுக்கு அமைதி ஆயிரும் இல்லம்மா. அப்போ நமக்கு அந்த விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம நெருங்கணும்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு அந்த தன்மைகள் வேணும். அந்த இதயத்துல அந்த பரிதவிப்பு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னும் ஒரு 8 விஷயம் அதை மட்டும் சொல்லி நீ பயான் முடிச்சிடறேம்மா. நம்ம உள்ளத்துக்கு பழக்குங்க அப்படிங்கிற. உள்ளங்கிறது குழந்தை மாதிரி தான்மா. அது ஒரு சின்ன பிள்ளை மாதிரி. நீங்க எதை காட்டி ஆசைப்படுறீங்களோ அதுக்கு மாதிரி இருக்கும். அது செய்யும். என்ன பண்ண வேணாலும் செய்ய வைக்கலாம் உள்ளத்தை. இப்போ நெத்தனியாகு எப்படி பழக்கி வச்சிருக்கான்னு சொன்னா அத்தனை பேரையும் கொலை செஞ்சாலும் மனசை கலங்காம பழக்கி வச்சிருக்கான். அது ரொம்ப கஷ்டம். உண்மையிலே அது ரொம்ப கடினம்மா. அது நெத்தனியாகு ட்ரம்ப் எல்லாம் யோசிச்சு பார்த்தா நீங்க எப்படி இவங்க உள்ளத்தை இப்படி பழக்கினாங்கன்னு தோணுதுமா. அல்லாஹ் ரப்பு எப்படி இத்தனை கொலையும் கொடூரமா பண்ணி முடிச்சுட்டு ஒரு சவடாலா பேசக்கூடிய தன்மை எப்படி பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்படி பழக்கி வச்சிருக்கான். கொடூரமா மனசை பழக்கி வச்சிருக்கான். இப்போ நம்முடைய மனசை பழக்கணும். எதை பழக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு 8 விஷயங்கள் சொல்றாங்கம்மா. இதெல்லாம் முயற்சி பண்ணுவோம். என்ன இந்த 8 விஷயங்களை பழக்கினா 8 விஷயம் நம்மளை விட்டு போயிடுமா. இதெல்லாம் முயற்சி பண்ணுவோம். இப்போ முதல்ல அன்பு. அன்புனா என்ன நம்மளுக்கு யாராவது கெடுதலே பண்ணியிருக்காங்கம்மா. அவங்கள பார்த்தா நமக்கு பயங்கரமான கோபம் தான் வரும். ஆனால் என்ன சரி இவங்களும் அல்லாஹ் படைச்ச ஹல்க்கு தானே விடு பேசாம நம்மளுக்கு அல்லாட்ட இருந்து வந்துச்சு ஒரு வினான்னு நினைச்சேன்னா அன்பு வந்துடும்மா. வெறுப்பு போயிடும். எப்பொழுது உள்ளத்திற்கு அன்பை பழக்கின்றோமோ அப்பொழுது வெறுப்பு போயிடும். அஹமது பின் ஹன்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள 27 வருஷம் ஜெயிலில் வச்சு அடிச்சு யானை வாங்கினா கூட அந்த அடி வாங்கினா செத்துருக்குமா. அவ்வளோ அடிமா. அவ்வளோ பெரிய இமாம ஒரு சின்ன ஒரு குழப்பவாதியான மன்னன் அவ்வளோ அடிச்சு அவங்கள படாத பாடுபடுத்தி கடைசியா அவருடைய மகன் ஆட்சிக்கு விடுவிச்சுட்டான். அவங்க வந்துட்டாங்க. அவங்க எப்ப விடுவாங்கன்னு மக்கள்லாம் காத்திருந்தாங்கன்னா அவனை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது மக்களால். அப்போ அந்த 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 வாரம் ஜும்மாவுக்கு அவங்க தொழுக வைக்கிறாங்க. அவன் மல்லாக்க படுக்கவே முடியாதாம்மா. அப்படியே ஒண்ணுமே இருக்காது. வெறும் எலும்புதான் இருக்குமா. சதையெல்லாம் பிஞ்சு போயிருக்குமா. அப்படி அடி வாங்கியிருக்கான். அந்த ஜும்மால உட்காந்துட்டு அந்த நாட்டு மன்னனுக்கு மன்னிப்பு கேட்டு துவா செய்றாங்க. மக்கள்லாம் பதறி போயிட்டாங்க. அவங்களால எதிர்க்க முடியாது. கேட்குறாங்க, உஸ்தாது நீங்க எப்படி அப்படி துவா செய்ய போச்சு. அவங்க மறுமையிலையாவது அல்லாஹ் அவனை தண்டிக்கணும். மறுமையிலையாவது என்ன பண்ண அவனை தண்டிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு அவனை நீங்க அப்படி கேட்கக்கூடாது சொன்னா. இல்ல அப்படி அதுக்காக நான் கேட்கல. அல்லாஹு தாலா மறுமை நாளாவே ஒரு முஸ்லீம் என்னை துன்புறுத்தணும்னு ஒரு முஸ்லீம் தான். நாளைக்கு அல்லாஹ் அவன் மேல கோவப்பட்டா எங்க நபி கவலைப்படுவாங்க. தன்னுடைய உம்மத்துல ஒரு உம்மத்து இப்படி பாவியா போயிட்டானேன்னு கவலைப்படுவாங்க. அந்த கவலை நடக்கிறப்ப எனக்கு மன்னிக்கிறது பெருசா தெரியல. பரவாயில்ல மன்னிச்சிடலான்னு அப்படின்னா. அப்ப அன்பை எப்ப நம்ம உள்ளத்துக்குள்ள பழக்கிறோமோ அப்ப என்ன போயிடும். நமக்கு வெறுப்பு நம்ம மனசை விட்டு போயிடும். இறை அச்சத்தை எப்ப நம்ம உள்ளத்துக்கு பழக்கிறோம் மனசுல ஆணவம் போயிடும். நம்ம தான் பழக்கணும். அல்லாவுக்கு பயப்படு, வேணாம் செய்யாத, உன்னை நல்லா பார்த்துட்டு இருக்கான், எப்படி உன்னால தொழுகையை விட முடியுது. இன்னைக்கு ஒரு கரண்ட் பில் கட்டலைன்னா அது ஆள் வந்துருவான்னு கட்டுறியே. 5 வேளை தொழுகை எவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ் படைச்சதே அதுக்காக தான் படைச்சிருக்கேங்க, எப்படி விடுற. அப்ப இறை அச்சத்தை நம்முடைய உள்ளத்துக்கு பழக்கும் பொழுது நம்மளை விட்டு ஆணவம் போயிடும். 3வது நன்றியை பழக்குங்க. அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கான நன்றியை நமக்கு பழக்க நம்மளை விட்டு பெருமை போயிடும்.
நான் அது பண்ணியிருக்கேன், இது பெருமை இருக்காது. அல்லா நன்றியா அல்லா, அல்லா நன்றியா அல்லா. இப்ராஹிம் அதகம் அல்லாஹ் தஆலா அன்ஹு அது எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்களாம், என் வீட்டு வாசல்ல 3 வண்டி நிறுத்திருக்கேன் அப்படின்னாங்களாம். அவங்க வீடும் இல்லை வாசலும் இல்லை, அவங்க எந்த வண்டி நிறுத்திருக்க போறாங்க? அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, எப்பவெல்லாம் எனக்கு சிக்கல் வந்துச்சுன்னா சபருங்கிற வண்டியில ஏறிக்கிடுவேன், பொறுமைங்கிற வண்டியில ஏறிக்கிடுவேன். கஷ்டம், ரொம்ப பெரிய கஷ்டம் வருதா, பொறுமைங்கிற வண்டியில ஏறிக்கிடுவேன். எப்பவெல்லாம் அல்லாட்ட எனக்கு நியமத்து கிடைக்குதா, நன்றிங்கிற வண்டியில ஏறிக்கிடுவேன். எப்பயாவது அறியாம பாவம் பண்ணிட்டா தௌபாங்கிற வண்டியில ஏறிடுவேன். நன்றிங்கிற வண்டி, சபருங்கிற வண்டி, தௌபாங்கிற வண்டி ரெடியா நிறுத்தி வச்சிருக்கேன். சந்தர்ப்பம் வரப்போ டக்கு டக்குன்னு ஏறிக்கிடுவேன். இல்லாட்டி எனக்கு காப்பாற்ற எல்லாம் யாரும் முடியாது. இது முக்கியமானது, நம்ம எல்லாருக்கும் தேவையானது தானம்மா. அப்போ அல்லாஹு தாலா நன்றி உள்ள உள்ளத்துல பெருமை இருக்காது. நம்பிக்கை கொண்ட உள்ளத்துல யாருக்கிட்ட அல்லாஹு சுப்ஹானஹு ஆழமான நம்பிக்கை இருக்கோ நிச்சயமாக அந்த உள்ளம் பலகீனப்படவே படாது. அந்த உள்ளத்துக்கு பலகீனம் வராது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அடிக்கப்பட்ட பந்து எம்புற மாதிரி எம்பிக்கிட்டே தான் இருக்கும். காத்து இந்த ஈமான் இருக்க கோடிக்காரன் 1.5 கோடி ரூபாய் கார் வாங்கிட்டான். காரை கொண்டு வந்து வண்டியில விட போறான். இப்ப காரை கொண்டு வந்து வண்டியில ஓட்ட போறான். ஓட்ட போறப்ப பெட்ரோல் ஃபுல்லா ஏத்திட்டான். 5000 10,000 பெட்ரோல் ஏத்திட்டான். 1.5 கோடி ரூபாய் காரு ஓடல. ஏன் ஓடல? சாவியை போட்டுச்சு, எல்லாம் போட்டாச்சு. டயர்ல காத்து இல்லை, இலவசமா காத்தடிச்சு கொடுப்பான். காத்துக்கு காசு இல்லை. நீ 1.5 கோடி ரூபாய் கார் வாங்கினாலும் 10,000 ரூபாய்க்கு நீ அதுல வந்து பெட்ரோலை ஊத்தினாலும் அதுல வந்து இலவசமா கிடைக்கக்கூடிய காத்தை நீ போடலன்னு சொன்னா என்ன கிடையாது, அது வண்டி ஓடாது. அது மாதிரி நீ என்னென்னதான் நம்ம பண்ணிட்டுலாம் அடிப்படையில ஈமான் இருக்கணும். அந்த ஈமான் இருந்துச்சுன்னா பலகீனம் இருக்காது. எவ்வளவு அடி விழுந்தாலும் எம்புமே தவிர உயருமே தவிர நம்முடைய வாழ்க்கை நிலைமை ஒருபோதும் தாழ்ந்து போகாதுமா. அந்த ஈமான் நம்முடைய மனசுக்கு பழக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்ம தான் பழக்கணும். அடுத்தது வந்து குற்ற உணர்வை பழக்கணும். நம்ம நினைச்சு பார்க்கணும், ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு தப்பு பண்ணிட்டு குற்ற உணர்வே இருக்காதுமா. என்ன அவ பண்ணாதான் நான் பண்ணேன், நான் பண்ணாத அவ பண்ணா அப்படின்னு இருக்கும். அது வந்து உள்ளம் வந்து செத்து போனதுக்கு அடையாளம். நவுதுபில்லாஹ் மின்ஹா. குற்ற உணர்வு இருக்கணும். அல்லா நான் இப்படி பண்ணிட்டேன், அல்லா இது பண்ணிட்டேன், எனக்கு பயமா இருக்கு, என்னை தண்டிச்சிடாத, என்னை மன்னிச்சிடு. குற்ற உணர்வு யாருக்கு இருக்கோ தப்பு செய்ய மாட்டாங்க. ஒரு தடவை பண்ணிட்டு உணர்வு வந்துட்டு அடுத்த தடவை திருந்திடுவாங்கம்மா. குற்ற உணர்வு யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு அலட்சியம் இருக்காது, எதையும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க, எல்லாத்துலயுமே கவனமா இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்தது இன்னும் 3 இருக்குமா, கண்ணியம் மனசுல இருக்கணும். நம்ம ஐயோ நான் ரொம்ப கேவலமான நினைக்கவே கூடாதுமா. அல்லாஹ் எல்லாரையும் நல்லா படைச்சிருக்கான். யாரையுமே அல்லாஹ் கண்ணிய குறைவா படைக்கல. ஒவ்வொருத்தரு ஒரு காரணம் இல்லாம அல்லாஹ் யாரையும் படைக்கல. நான் இன்னைக்கு ஏழையா இருக்கேனா, நாம அவங்களோட கண்ணிய குறைவா இருக்கேனா, எனக்கு நான் கேட்டது இல்லாம இருக்கேனா, அவங்கெல்லாம் என்னை பார்த்து கேவலமா நினைக்கிறவங்க இருக்கேன், யாருக்கும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தாழ்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. எனக்குன்னு இல்லை, கண்ணியம் நல்லா கொடுத்துருக்குறான். நம்ம மனசுல கண்ணியம், நான் ஒரு மனுஷன், எனக்கெல்லாம் என்னை அன்பு செலுத்துறான்லாம், என் மேல நான் கண்ணியமானவன். ரொம்ப தாழ்வா இழிவா நம்மள பெருமையும் படக்கூடாது, அது ரொம்ப கேவலமானவா அப்படின்னு நிலைமைக்கும் போய் மற்றவங்களோட தாழ்ந்து போயிடுவோம். நிறைய பேர் அப்படி தாழ்ந்து போயிடுவாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்படி போகக்கூடாது. நான் கண்ணியமானவ அப்படின்னு இருக்கும் பொழுது மற்றவங்கள்ட்ட இருந்து அந்த கண்ணியம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். மற்றவங்களையும் கண்ணியப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். மற்றவங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், இழிவுபடுத்த மாட்டோம். நான் கண்ணியமானவன். மற்றவங்க அவங்க எவ்வளோ ஏழ்மையா ஒரு ஃபக்கீராவே இருந்தா கூட அவங்களையும் கண்ணியப்படுத்துவோம். நம்மளை யாரையும் இழிவுபடுத்த நமக்கு மனசு வராது. நம்ம கண்ணியமா நினைக்கிறோமா, எல்லாமே மற்றவங்களை இழிவுபடுத்துவோம், மற்றவங்கள இழிவுபடுத்த மாட்டோம். அடுத்தது பொறுப்புணர்வு வேணும். இந்த உலகத்துல எப்படி பொறுப்பான, நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, நபிசாசம் சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. உலக வாழ்க்கையுமே ஒரு பொறுப்பு தான்மா. இந்த பொறுப்புல நம்ம கவனமா இல்லை இருந்தோம்னு சொன்னா மனசுக்கு பழக்கணும். உனக்கு பொறுப்பு இருக்குது, உன்னோட குடும்பம் ஒரு பொறுப்பு. அல்லாஹ் கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உன்னையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கோ, உன் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கோ. ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவையாவது குழந்தைகள்கிட்ட நரகத்தை பத்தி பேசுங்க. அல்லாஹ் வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்க குடும்பத்தார தொழுகை கொண்டு ஏவுங்க, நீங்களும் அதுல நிலைச்சிருங்க. இதெல்லாம் குர்ஆன் ஆயத்துமா. குடும்ப விஷயங்களுக்கு நம்ம ஒரு தடவையாவது குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட நரகத்தை பத்தியும் தொழுகையை பத்தியும் ஒரு நாளைக்கு 1 தடவை கண்டிப்பா பேசாம, ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன், இது ஒன்னே ஹதீஸான்னு கேட்க வேண்டாம், கேட்காதீங்கம்மா. அது ஒரு குறைஞ்சபட்சம் 1 தடவையாவது நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பேசுறப்போ நரகத்தை பத்தியும் அல்லாஹ்வை பத்தியும் பேசாம நம்ம வந்து இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவையாவது குழந்தைகள்கிட்ட மறுமையை பத்தி எடுத்து சொல்லணும். இது நம்ம பொறுப்புமா. இந்த பொறுப்பை நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னா அலட்சியம், பொறுப்பின்மை இல்லாம, பொறுப்பில்லாதவங்க நம்ம இருக்க மாட்டோம். கண்டிப்பா நம்ம பொறுப்பானவங்க. கடைசியா வெட்க உணர்வு ரொம்ப முக்கியம். வெட்கப்படுறது தகுதியானவன் யாரு தெரியுமாமா? நம்ம நிறைய ஐயோ 4 பேர் பார்த்துருவாங்களேன்னு நம்ம ட்ரெஸ் நல்லா போட்டுக்கிறோம், வீட்டை நல்லா வச்சுக்கிறோம். நம்ம எல்லாமே வெக்கப்படக்கூடியவங்க. பெண்களுக்கு வெக்கம் ஜாஸ்தி தான் இருக்கும். வெக்கப்பட ரொம்ப ரொம்ப தகுதியானவன் அல்லாஹ். அல்லாஹ்க்கு வெக்கப்படணும். அல்லாஹ் நீ உறங்காத கண் கொண்டு, மனுஷங்களாவது அங்கிட்டு அசந்துருவாங்கம்மா,
உறங்காத கண் கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்தியாலாம் நான் இந்த பாவத்தை நான் பண்ணனே ரப்பு அப்படின்னு அவனுக்கு வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக நமக்குள்ளாக வெட்க உணர்வு, வெட்கமில்லாத விஷயங்களின் பக்கம் வெறுப்பு நமக்கு வந்துடும், நம்ம சரியாயிடுவோம். அவன் நம்முடைய மனசுக்கு நம்ம பழக்கணும் இந்த விஷயங்களை பழக்கி மனசை ஒரு நிலைப்படுத்தி அதை அமைதிப்படுத்திட்டு, கொஞ்சம் கஷ்டம்தாம்மா, அது ஒரு மிருகத்தை பழக்கிற மாதிரி தான். ஒரு வழியா பழக்கி நம்ம நல்லா அமைதிப்படுத்திட்டோம்னு சொன்னா கல்வின் சலீம் ஈஸியா அவன் கிடைச்சிடும். உலகத்தை விட்டு போறப்போ லா இன்ஃபவு மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அமைதியான உள்ளத்தோடு உலகத்தை விட்டு சந்தோஷமா நம்ம போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த சலாமை தான் லைலத்துல் கத்ர் இரவுல நம்ம அல்லாட்ட கேட்கிறோம். சலாமுன் ஹிய அத்தா மத்லா இல் ஃபஜ்ர்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் நீ அமைதியானவன், அமைதி உடலிருந்து உள்ளது யா அல்லாஹ். கண்ணியம் கீர்த்தியும் மிக்க ரஹ்மானே, எங்களுக்கு அந்த சலாமத்தை இந்த லைலத்துல் கத்ர் இரவுகளுடைய பரக்கத் கொண்டு தந்தருள்வாய் யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அமைதியான உள்ளத்தோடு வந்து உன்னை சந்திக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள்வாய் ரஹ்மானே. ஆமீன் ஆமீன். பிஃபத்லி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.